இன்று நாம் கொடிமரம் என்ற முக்கியமான அமைப்பு பற்றி சில கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம். கொடிமரம் என்பது ஆலயத்தின் முக்கியமான பகுதியாக மனித உடலில் இருக்கக்கூடிய 6 சக்கரங்களில் மணிப்பூரகம் என்பதனுடைய அடையாள சின்னமாக கோவில் அமைப்பில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இது மனிதனுடைய பின்பகுதி, முதுகு பகுதியை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த கொடிமரத்தினுடைய இருப்பு எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கும் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. கொடிமரம் சந்தனம், தேவதாரு, சண்பகம், வில்வம், மகிழம் என்ற இந்த 5 மரங்களில் மட்டுமே செய்யப்படுகின்றது. இது மனிதனுடைய முதுகு தண்டுவடத்தை ஒத்த அமைப்பில் இருக்கின்றது. மனிதனுக்கு தண்டுவடத்தில் 32 எலும்பு வளையங்கள் அமைந்திருக்கின்றன. அதற்கு நிகராக கொடிமரத்திலும் 32 வளையங்கள் அமைக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு அமைப்பும் கோயிலில் மனிதனுடைய ஒவ்வொரு உடல் அமைப்பை ஒத்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொடிமரத்திற்கு அருகில் அதிகார நந்தி என்பவர் இருக்கின்றார். இவர் சிவபெருமானின் திருக்கைலாயத்தில் காவல் தலைவராக விளங்கக்கூடியவர் என்று சொல்லுகின்றார்கள். 300 ஆண்டுகள் முயன்று தவம் இருந்து இந்த பதவியை அவர் பெற்றிருக்கின்றார். யார் சிவனை தரிசிக்க வேண்டும் என்று அனுமதிக்கும் சிறப்பு அதிகாரம் இந்த அதிகார நந்திக்கு சிவபெருமானாலேயே அருளப்பட்டிருக்கின்றது. அதனால அதிகார நந்தி என்று குறிப்பிடுகின்றோம். சிவாலயங்களில் கொடிமரத்திற்கு அருகே இந்த அதிகார நந்தியின் சந்நிதி அமைக்கப்பட வேண்டும் என்று சிவ ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அப்படி கொடிமரத்திற்கு முன்னதாக நந்தி இருந்ததனால்தான் நந்தனார் இறைவனை காண முடியாமல் மாடு படுத்து கிடக்கின்றதே என்று மனம் நொந்து பாடுகின்றார். அப்போ சிவபெருமான் சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று நந்தியை கேட்டுக்கொள்ள நந்தியம் பகவானும் விலகி சிவ தரிசனத்திற்கு வழிவிடுகின்றார். அதனால தான் நந்தனாருடைய சரித்திரத்திலே இந்த அதிகார நந்தியினுடைய முக்கியமான பங்களிப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக எல்லா சிவ ஆலயங்களிலும் நந்தியம் பெருமான் அதிகார நந்தியாக கொடிமரத்திற்கு அருகிலே அமைக்கப்படுவது வழக்கம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கொடிமரத்திற்கு முன்னால் அமைந்திருக்கும் பலி பீடம் பற்றி நாளை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.